இப்போ பாருங்க, if all the sequence voltages at the fault point in a power system are equal, then fault is dash. எது ஈக்குவலா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க? சீக்வன்ஸ் வோல்டேஜஸ். சீக்வன்ஸ் வோல்டேஜ்னா எது? சிமெட்ரிக்கல் சீக்வன்ஸ். அதாவது VA0 equal to VA1 equal to VA2. அப்போ இந்த மாதிரி ஜீரோ பாசிட்டிவ் நெகட்டிவ் சீக்வன்ஸ் வோல்டேஜஸ் எல்லாம் ஈக்குவலா இருந்தால் அது என்ன ஃபால்ட்னு நம்ம பார்த்தோம். சிங்கிள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட்டா, லைன் டு லைன் ஃபால்ட்டா, டபுள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட்டா? ஆன்சர் டபுள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட். ஒண்ணுமே இல்லை, வெரி வெரி சிம்பிள் கான்செப்ட் தான். என்னன்னா சிங்கிள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட். அதுதான் இந்த நெட்வொர்க் டயக்ராம், சீக்வன்ஸ் நெட்வொர்க் டயக்ராம் சொன்னோம்னா சிங்கிள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட் அப்படின்னா நெட்வொர்க் டயக்ராம்ல எல்லாமே எலமெண்ட்ஸ் எப்படி இருக்கும்? சீரீஸா பேரலலா? சீரீஸ். அப்ப சீரீஸா இருந்துச்சுன்னா எந்த பேராமீட்டர் வந்து ஈக்குவலா இருக்கும்? கரண்ட் தான். சீரீஸ் சர்க்யூட்ல கரண்ட் தான் எப்படி இருக்கும்? சேமா இருக்கும். அதாவது IA0 equal to IA1, IA1 equal to IA2. இப்ப டபுள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட்னா இதெல்லாம் அதுலயும் 3 பேராமீட்டர்ஸ் இருக்கும். அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே எப்படி இருக்கும்? சீரீஸா பேரலலா? பேரலல். ஸோ பேரலல் சர்க்யூட்ல எந்த பேராமீட்டர் வந்து சேமா இருக்கும்? வோல்டேஜ். அப்போ சீக்வன்ஸ் வோல்டேஜ். ஓகே, அப்போ VA0 equal to VA1, VA1 equal to VA2. பட் லைன் டு லைன் ஃபால்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நோ ஜீரோ சீக்வன்ஸ் காம்பனண்ட். ஜீரோ சீக்வன்ஸ் காம்பனண்ட் இருக்காது. ஆனா மற்ற ரெண்டுமே எப்படி தான் இருக்கும்? மீதி ரெண்டுமே பேரலா தான் இருக்கும். ஆனா அவன் வந்து என்னன்னா இஃப் ஆல் சீக்வன்ஸ் வோல்டேஜ் அப்படின்னு கொடுத்துட்டான். அப்போ வந்து நீங்க கண்டிப்பா உங்களுக்கு 3 ஃபேஸும் வராது, லைன் டு லைன் ஃபால்ட்டும் வராது. ஏன்னு கேட்டீங்கன்னா 3 ஃபேஸ்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம என்னது 3 ஃபேஸ்லையும் உங்களுக்கு இந்த IA1 மட்டும் தான் இருக்கும். IA0, IA2 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது 0. ஸோ இதில் வந்து IA0 ஜீரோவா? அது ஜீரோ சீக்வன்ஸ் காம்பனன்ட்ஸ் 0. இதில் ஜீரோ சீக்வன்ஸ் நெகட்டிவ் சீக்வன்ஸ் எல்லாமே 0. ஒன்லி பாசிட்டிவ் சீக்வன்ஸ் மட்டும் தான் ஓகே 3 ஃபேஸ் ஃபால்ட்டில் உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட். அப்போ அந்த டயக்ராமோட சீரிஸ் பேரல் வச்சுட்டு ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். நீங்கள் எதுவுமே மனப்பாடமே பண்ண தேவையில்ல. அப்போ எது சீரிஸ் எது பேரல்னு நான் வச்சுட்டுனாவே போதும். ஈவன் நீங்கள் அந்த டேபிள் கூட மெமரைஸ் பண்ண தேவையில்ல. இப்போ டேபிள் ஒன்று போட்டல அது கூட தேவையில்ல. ஒன்லி டேட்டா நீங்கள் இந்த பாயிண்ட் வச்சு ஈஸியாக என்ன பண்ணலாம்? 2 செகண்ட்ஸில் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இதே கொஸ்டினுக்கு வந்து சீக்வன்ஸ் கரண்ட் வந்து கொடுத்துருந்தோன்னா அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும்? பி வரும். சிங்கிள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் போகலாம். இதுலயும் பாருங்க, இதுலயும் ஒரு சின்ன இதுதான் ட்ரிக்ஸ் இருக்கு. ஃபார் ஏ அன்பேலன்ஸ்டு ஃபால்ட் வித் பாத் ஃபார் ஜீரோ சீக்வன்ஸ் கரண்ட் ஓகே அட் ஏ பாயிண்ட் ஆஃப் ஃபால்ட் டேஷ். அப்போ ஃபால்ட் பாயிண்ட்ல நெகட்டிவ் அண்ட் ஜீரோ சீக்வன்ஸ் அதை மட்டும் தான் சொல்றாங்க. அப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, நெகட்டிவ் அண்ட் ஜீரோ சீக்வன்ஸ் வோல்டேஜஸ் ஆர் மினிமம். ஸோ நெகட்டிவும் ஜீரோ வோல்டேஜ் மினிமமா இருக்குன்னு சொல்றாங்க. செகண்ட் பாயிண்ட்ல நெகட்டிவ் மேக்ஸிமம் இருக்கும், ஜீரோ வந்து மினிமம். தேர்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வந்து மினிமம், ஜீரோ வந்து மேக்ஸிமம். லாஸ்ட் ஆப்ஷன் வந்து ரெண்டுமே மேக்ஸிமமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த கண்டிஷன் அப்படின்னா அன்பேலன்ஸ்டு ஃபால்ட் வித் பாத் ஃபார் ஜீரோ சீக்வன்ஸ் கரண்ட். பாத்துமே இருக்கு. பாத்து இருக்குன்னு என்ன அர்த்தம்? கிரவுண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி சாலிடா கிரவுண்ட் பண்ணியிருக்கலாம் அல்லது ஒரு ரியாக்டர் மூலமா கிரவுண்ட் பண்ணியிருக்கலாம். அது நமக்கு மேட்டர் இல்லை. ஆனா மொத்தத்தில் இங்க I0 கரண்ட் போறதுக்கான பாத்து இருக்குன்னு அவனே சொல்லிட்டான். பாத்து ஃபார் ஜீரோ சீக்வன்ஸ் கரண்ட். அதே மாதிரி என்ன ஃபால்ட் இது? அன்பேலன்ஸ் ஃபால்ட். 4th யூனிட் தான் அன்பேலன்ஸ் ஃபால்ட் அனாலிசிஸ்ல. அப்ப I0 கரண்ட் அண்ட் I2 கரண்ட். ஏன்னா I1ங்கிறது அது நார்மல் பாசிட்டிவ் சீக்வன்ஸ் கரண்ட். ஆர்டினரி இம்பிடன்ஸ் டயக்ராம்ல இருக்கிறது அது I1. அப்ப அது பிரச்சனையே இல்லை. இப்ப இந்த ரெண்டு கரண்ட் எல்லாம் எது மேக்சிமமா இருக்கும் எது மினிமமா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப எது கரெக்ட் ஆன்சர்?
ஸோ கரெக்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான். கெஸ்ஸிங் கரெக்டு தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் இப்போ ஃபால்ட்டு இப்போ I0ங்கிறது பெரும்பாலும் இப்போ நீங்கள் போனது ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ போன கொஸ்டினே பாருங்க. இப்போ இதெல்லாம் பாருங்க கரண்ட் ஆல்மோஸ்ட் இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த அன்சிமெட்ரிக்கல் ஃபால்ட் தானே. அப்போ IA1 IA2 ஆல்மோஸ்ட் என்னன்னு சொல்கிறோம் ஈக்குவலாக இருக்கா. அதுதான் உதாரணத்துக்கு நீங்கள் இதே கூட எடுத்துக்கலாம். இந்த ஃபால்ட் எடுத்துட்டீங்கன்னா இது ஒன் ஆஃப் தி அன்சிமெட்ரிக்கல் ஃபால்ட். அப்போ இதில் நம்ம தனித்தனி இது அதிகம் அது கம்மின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஓகேவா. அப்போ IA0 IA2. ஆனால் என்னன்னா ஒரு பாயிண்ட் நம்ம சொல்லலாம் எப்போ அப்படின்னா இந்த பாத் ஃபார் ஜீரோ சீக்வன்ஸ் கரண்ட் வந்து கொடுக்கல அப்படின்னா அப்போ எந்த கரண்ட் உங்களுக்கு ஆப்சன்ஸாக இருக்கும். இப்போ ஜீரோ சீக்வன்ஸ் கரண்ட்டுக்கான பாத்து அதாவது அன்கிரவுண்டடாக கொடுத்துட்டான். இப்போ அன்கிரவுண்டடாக கொடுத்துட்டான்னா இப்போ வந்து இதுக்கு வந்து எந்த கரண்ட் வந்து ஆப்சன்ஸாக இருக்கும். இப்போ கரண்ட் போகிற பாத்தில் எந்த கரண்ட் அதான் நான் ஆன்சர் நானே எழுதியிருக்கிறேன் டயக்ராம்லே. என்ன கரண்ட் என்ன கரண்ட் ஜீரோ சீக்வன்ஸ் I0 கரெக்ட். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா I0 ஈக்குவல் டு 0. சப்போஸ் கொஸ்டின்ல அந்த இது கொடுக்கல பாத் ஃபார் ஜீரோ சீக்வன்ஸ் கரண்ட் நான் கொடுத்துட்டேன்னா அப்போ I0 கண்டிப்பாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ I2 தான் கேட்குறான். அப்போ I0 I2 எல்லாமே ஆல்மோஸ்ட் என்னவா தான் இருக்கும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ட் அதுதான் மேக்ஸிமம் இருக்கும். அதுதான் நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ ப்ராப்ளம் கூட பார்த்தோன்னா IF ஈக்குவல் டு 3 × IA0 இது எதோட ஃபார்முலா டபுள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட் பார்த்தோம். ஓகேவா. ஸோ அதான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எப்படி தான் இருக்கும் மேக்ஸிமம் தான் இருக்கும். ஓகேவா. இது வந்து ஜென்ரலாக கேட்கறதான். பட் இதுவே ஒரு கொஸ்டினே கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ அந்த கரண்ட் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அது மேக்ஸிமம் தான். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணதான். ஒரு 4-5 ரிலேஷன்ஷிப் எழுதி போட்டு பாருங்க சீக்வன்ஸ். ஓகே. ஸோ தி பாசிட்டிவ் நெகட்டிவ் அண்ட் ஜீரோ சீக்வன்ஸ் இம்பிடன்ஸ் ஆஃப் solidly grounded system under steady state conditions always follow the relationship dash. D. ஓகேவா. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் எதுக்கு ஈக்குவலண்டா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ரெண்டு இது பார்த்துருப்போம். ஒன்று வந்து என்னது சிங்கரனஸ் ஜென்ரேட்டர், அதான் ஆல்டர்னேட்டர். ஓகேவா. அப்போ சிங்கரனஸ் ஜென்ரேட்டர்ல ரெண்டு இது பார்த்தோமா. ஒன்று வந்து என்னது ஒன்று வந்து சாலியன்ட், இன்னொன்று வந்து சிலிண்ட்ரிக்கல். ஓகே. ஸோ சாலியன்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இதே தான் நம்ம எடுத்திருப்போம். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ சீக்வன்ஸ் ஆப்ஷன் டி வராது. எது ஆப்ஷன் ஏ தானே சார். ஆப்ஷன் பி பி பி. ஏன்னா ஜென்ரேட்டரோட சீக்வன்ஸ் இதுக்கு வரும். ஓகே. அப்போ ஜென்ரேட்டருங்கிறப்ப என்னது உங்களுக்கு Z1 வந்து அதிகமாக இருக்கும், அடுத்தது Z2 Z0 வந்து கம்மியாக இருக்கும். ஓகே. இது வந்து சாலியன் போல். அதே சிலிண்ட்ரிக்கல் அப்படிங்கிறப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா சேம் இதே தான். இந்த இதை நீங்கள் எதுவும் மாற்றது தேவையில்ல. Z2 லெஸ் தென் Z0 தான். ஆனால் அங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து எப்படி இருக்கும். சிலிண்ட்ரிக்கல் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து ஈக்குவலாக இருக்கும் சிலிண்ட்ரிக்கல். ஓகே. ஆனால் இந்த இது பார்த்தீங்கன்னா சைலண்ட்டுங்கிறது உங்களுக்கு ரெண்டுக்குமே காமன் ஜென்ரலாக. அதாவது ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷன். ஓகேவா. நான் பாரு எழுதி போட்டிருப்பேன். ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷன்னாலும் சாலியன் போல் ஜென்ரேட்டர்னாலும் ரெண்டுமே சேம் தான். ஸோ ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா சேம் ஆன்சர். ஓகே. ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷன் அதேமாரி சாலியன் டைப் சிங்க்ரனஸ் ஜென்ரேட்டர் ஆர் ஆல்டர்னேட்டர். ஸோ ரெண்டுக்குமே சேம். ஓகேவா. ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஓகே ஆப்ஷன் பி. ஓகே. அடுத்தது ஜெனரல் கொஸ்டின் தான். ஷண்ட் ஃபால்ட். ஷண்ட் ஃபால்ட் இஸ் கேரக்டரைஸ்ட் பை டேஷ். ஒரு ஷண்ட் ஃபால்ட் வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன. மற்றதுல ஷண்ட் ஃபால்ட்னாவே நம்ம மெயினாக எதை வந்து பண்ணுவோம், நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே கரண்ட், ஃபால்ட் கரண்ட். ஓகேவா. அது வந்து
at a 3-phase, at a single line to ground fault, at a line to line, at a double line to ground fault. ஸோ எது வேணாலும் இருக்கட்டும். மற்றதெல்லாம் ஃபால்ட் கரண்ட் வந்து உங்களுக்கு இப்போ நான் சொன்னேன்ல, எந்த ஃபால்ட்டாக இருந்தாலும் சரி அது வந்து ஜென்ரலாக எப்படி இருக்கும், அதிகமாக இருக்குமா? ஓகேவா? எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஃபால்ட் கரண்ட் வந்து இன்க்ரீசிங், ஹை, அதிகமாக தான் இருக்கும். அப்போ ஃபால்ட் கரண்ட் அது வேற என்னென்ன டேட்டா கேட்குறான்? ஃப்ரீக்வன்சி, பவர் ஃபேக்டர், அதெல்லாம் கேட்குறான். அதில் ஒரே ஒரு தான், இப்போ கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக அப்போ அதோட இது என்னது? அப்போ கரண்ட் வந்து அதிகமாச்சு, ஃபால்ட் கரண்ட் அதிகமாச்சுன்னா அப்போ நம்ம ஈபியில் எடுக்கக்கூடிய கரண்ட் அதிகமாயிரும். ஓகேவா? இப்போ ஃபால்ட் கரண்ட் அதிகமாகுது அப்படின்னா, வேஸ்டேஜ் ஒரு கரண்ட் அதிகமாச்சுன்னா, அப்போ ஏதாவது ஒரு மிஷின் ஆப்ரேட் பண்ணுறீங்க, அதிகமான ஃபால்ட் கரண்ட் போகுதுன்னா அப்போ அந்த மிஷின் ஆப்ரேட் பண்ணுற வைக்கிறதுக்காக தக்க வைக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம்? ஈபியிலேருந்து வெளியில் அதிகமாக கரண்ட் எடுக்கிறோம். அப்போ பவர் ஃபேக்டர் ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும்? ஈபியில் அதிகமாக கரண்ட் எடுத்தீங்கன்னா பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ் ஆகுமா, டிகிரீஸ் ஆகுமா? பவர் ஃபேக்டர் ஈபிலேருந்து அதிகமாக கரண்ட் எடுத்து பவர் ஃபேக்டர் என்ன ஆயிரும்? டிகிரீஸ் ஆயிரும். பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ் பண்ணோம்னா ஈபிலேருந்து நீங்கள் எவ்வளோ தான் கரண்ட் எடுக்கணும்? வெரி வெரி லோ. மீதி கரண்ட் வந்து கெப்பாசிட்டர் பேங்க் இருக்கு பார்த்தியா, அதை யூஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? காம்பன்சேட் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு கரண்ட் இது நார்மலாகவே இன்க்ரீசிங். அடுத்து பவர் ஃபேக்டர் வந்து என்ன கேட்குறேன்? பவர் ஃபேக்டர் குறையுது. ஓகே, அப்போ பவர் ஃபேக்டர் குறைஞ்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி. ஸோ ஃப்ரீக்வன்சி ஆல்சோ டிகிரீசிங். அதே மாதிரி இங்கே வோல்டேஜஸ் எதுவும் கேட்கல. ஓகேவா? சப்போஸ் வோல்டேஜ் கேட்குறாங்க, டெர்மினல் வோல்டேஜ், ஸோ அதுவும் பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும்? அதுவும் குறைய ஆரம்பிச்சு. இதுதான் ஒரு ஜென்ரலாக ஃபால்ட் அக்கறான என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும், இதுதான் வந்து மெயின் டெஃபினிஷன். அப்போ ஒரு ஷண்ட் ஃபால்ட் வந்து அக்கர் ஆச்சு அப்படின்னா கரண்ட், ஃபால்ட் கரண்ட் இன்க்ரீஸ் ஆயிரும். ஓகேவா? ஆனால் என்னென்ன டிகிரீஸ் ஆகும்? பவர் ஃபேக்டர் டிகிரீஸ் ஆயிரும், ஃப்ரீக்வன்சி டிகிரீஸ் ஆயிரும், வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிகிரீஸ் ஆயிரும். ஓகேவா? அப்போ பாருங்க, ஆப்ஷன் வந்து 3 தான் கேட்குறாங்க, கரண்ட், ஃப்ரீக்வன்சி, பவர் ஃபேக்டர். அப்போ பாருங்க, கரண்ட் வந்து இன்க்ரீசஸ், ஃப்ரீக்வன்சி அண்ட் பவர் ஃபேக்டர் டிகிரீசஸ், அதாவது ரெடக்ஷன் இன் ஃப்ரீக்வன்சி அண்ட் பவர் ஃபேக்டர். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ ஃப்ரீக்வன்சியும் கேட்கலாம், வோல்டேஜும் கேட்கலாம். சப்போஸ் வோல்டேஜ் கேட்டானா வோல்டேஜும் பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? அதுவும் டவுன் ஆகும். வோல்டேஜும் ஃப்ரீக்வன்சியும் டவுன் ஆகும் அதுவும். ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி.